பாட்டு கேட்கணுமா? பட்டாசா சிரிக்கணுமா? பட் பட் FM பட்டாம்பூச்சி FM. நாட்ட படிக்கணுமா? நல்லதெல்லாம் கேட்கணுமா? நஸ் நஸ் பட்டாம்பூச்சி. குட்டு போடு கலையும் குரலால நிமித்தனுமா? கூல் பட்டாம்பூச்சி. இது கலை இலக்கியம் சமூகம் என கடைக்கோடி மக்களுக்கு சிறையடிக்கும் ஒரு கலக்கலயம். ஒரு கலக்கலயம், ஒரு கலக்கலயம், ஒரு கலக்கலயம், ஒரு கலக்கலயம். இது கலை இலக்கியம் சமூகம் என கடைக்கோடி மக்களுக்காக சிறகடிக்கும் ஒரு கலக்கல் FM. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்தமான புத்தக அலமாரி நிகழ்ச்சி. வழக்கமா எல்லார் வீட்லயும் புத்தக அலமாரியில புத்தகங்கள் அழகா வரிசையா அடுக்கி இருக்கும். ஆனா நம்ம பட்டாம்பூச்சி FMோட புத்தக அலமாரியில அடுக்கி வைக்கப்பட்டிருக்க புத்தகங்களை பிரிச்சு பார்த்து அதுக்குள்ள என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். புத்தக அலமாரி நிகழ்ச்சியில அற்புதமான ஒரு புத்தகத்தை நமக்கு அறிமுகம் செய்யறதுக்காக இன்னைக்கு புத்தக அலமாரி பகுதியில ஒரு அற்புதமான ஆளுமை வந்திருக்காங்க. மறிக்குழுந்து, மத்தப்பு குச்சிகள், அசோகவனத்து பாஞ்சாலிகள் போன்ற நூல்களின் ஆசிரியர், பாரதி பைந்தமிழ் சுடர், கலைஞர் கவிச்சுடர், இலக்கிய ஆளுமை, நட்சத்திர கவிஞர், மகாகவி பாரதி, பாவரசு பாரதி சுகுமாரன், தமிழினியால், பூவையர் பாமணி, கவிமுகில், சித்திரை கவி, சிவனேய செல்வர், சிறுகதை சுடர் போன்ற பல்வேறு அமைப்புகள் வழங்கிய பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர், எழுத்தாளர், பேச்சாளர், சிறந்த தொகுப்பாளர், தமிழ் நேசகர், புதுச்சேரியைச் சேர்ந்த கவிஞர் மாலதி ராமலிங்கம் அவர்கள் தான் வந்திருக்காங்க. நேயர்களே, நானும் உங்களை மாதிரியே ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கேன் எந்த புத்தகத்தை பத்தி பேச போறாங்க அப்படின்னு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பட்டாம்பூச்சி பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். புத்தக அலமாரி நிகழ்விற்காக இன்று முகவரி தேடும் காற்று எனும் ஒரு சிறுகதையை பற்றி பேச போகிறேன். முகவரி தேடும் காற்று என்னும் குறும்புதினம் தந்தை ஒருவருக்கும் அவர்தம் மகனுக்கும் இடையில் நடக்கும் உரையாடலின் தொடக்கத்தில் வாழ்க்கையின் வணிக பாதை பிரிகிறது. தனித்துவம் வேண்டும் என்று மகனும், தனித்து கையறு நிலை வந்துவிடக் கூடாது மகனுக்கு என்று எண்ணும் தந்தையுமாக மன உணர்வுகள் நிலவுகின்றன. இதனால் வெற்றி பாதையில் மகன் முகவரியை தேடும் காற்றாகின்றான். அந்த காற்றின் காரணமானவர் ஆசிரியர் ரஜகை நிலவன் அவர்கள். நூலின் முதலில் நம் ஆசிரியர் பாத காணிக்கையை தன் தமக்கைக்கு செலுத்துகிறார். அடுத்து பட்டிமன்ற நடுவர், இலக்கிய சொற்பொழிவாளர் திருமதி ராணி முத்துராஜ் அவர்களும், உதவி பொருளாளர் ஆசிரியர் அந்தோனி ஜேம்ஸ் பெலார்மின் அவர்களும் ஆசிரியரை வாழ்த்துகின்றார்கள். அடுத்து ஆசிரியரின் அகவுரை. திரு ரஜகை நிலவன் அவர்கள் மும்பையில் வசித்து வருபவர். இனி அவருடைய கதைக்கு போவும். விடாமுயற்சியே விடை கொடுக்கும், இலக்கின் நோக்கில் வெல்லவும் வைக்கும் என்பதை உணர்த்தும் எழுத்தாக்கம் இந்த கதையாகும். கதை முழுக்க நாயகன் பரபரப்பாய் பயணிக்கிறான். கதையின் நாயகனை போலவே இந்த புதினத்தின் எழுத்தோட்டமும் வேகமாக செல்கிறது. தாய், தந்தை, தங்கை, மைத்துனன் என்று உறவுகளை விட்டு வெளியே வந்து சுழியத்தில் இருந்து தன் சுயத்தை நிரூபிக்க தொடங்க உள்ள நாயகனிடம் இருந்து முதலில் காதலி விலகுகிறாள். காரணம் கையிருப்பு இல்லை. அன்பின் கைவிலங்கால் பிரிவில் பெற்றோர் வாடுகின்றனர். அன்பில்லாதவளோ கைவிலங்கென உதறி செல்கிறாள். பின் நட்பு வட்டத்தின் வழியே பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டு எவ்வாறு தன் தனித்தன்மையில் வியாபாரத்தில் நாயகனாக தமிழரசு அடைகிறான் என்பதில் கதை விரிகிறது. இளைஞன் ஒருவன் தன் பருவத்தில் கவனக்குவியத்தில் எவ்வகை சிதறல் எதிர்வந்தாலும் அவற்றை தகர்த்து தொடர் உழைப்பால் உயர்வது அகிலத்தால் பாராட்டப்படுவது ஒன்றாகும். சிந்தையில் பொழுதுபோக்கிற்காக இடம் கொடாமல் காலத்தை கனகமாக எண்ணி நேர்மறையில் சென்றால் செல்லுமிடம் யாவும் சிறப்பாகும். அத்தகைய அறம் இக்கதையில் ஆணிவேராக நிற்கிறது என்பதில் மகிழ்ச்சி. என்னதான் பெற்றோரை விட்டு பிரிந்தாலும் தன் தந்தை அவரின் தொழில் வியாபாரத்திற்காக எப்படி சிந்தித்திருப்பார் என்பதையும் மகன் உணர்வது பாராட்டத்தக்கது. இன்றைய காலத்தில் பெற்ற மக்களுக்காக ஓடாகி தேய்ந்து எல்லாவற்றையும் கொடுத்த பெற்றோர்கள்
அதே மக்களுக்காக இறுதியில் உறவையும் துறக்க வைக்கும் நிலைக்கு தள்ளப்படுவதும் நடந்து கொண்டுதான் உள்ளது. முந்தைய தலைமுறையை இன்றைய தலைமுறை நினைப்பதே பெரிது. கதையில் தமிழரசு நினைக்கும் நிகழ்வு கவனம் பெறும் வகையில் உள்ளது. அலுவலக வணிக மொழியான ஆங்கில வார்த்தைகள், இந்தி வார்த்தைகள், தமிழ் என கலவையான மொழிகளுடன் கதையின் மாந்தர்கள் இவை யாவும் எழுத்தாளரின் வாழ்வியல் முறையில் கலந்துவிட்ட அனுபவங்களை கொண்டு யதார்த்தமாக படைக்கப்பட்டுள்ளது. தொடர் எழுத்து பயணத்தில் இருக்கும் எழுத்தாளர் ரஜகை நிலவன் அவர்கள் மின் வடிவ நூல்களாகவும் அச்சு வடிவங்களாகவும் இதற்கு முன் 45 நூல்கள் எழுதியுள்ளார். தமிழ் தளங்களில் இவரின் எழுத்து என்பது பரவலாக எல்லோராலும் அறியப்பட்ட ஒன்றாகும். இவர் கவிதை, கட்டுரை, சிறுகதை என பலவிதங்களில் பரிமளிப்பவர். இலக்கிய ஆளுமைகளுடன் எப்போதும் தொடர்பில் இருப்பவர் இவர் ஆவார். இன்னும் எழுதுங்கள் ஆசிரியர் ரஜகை நிலவன் அவர்களே. எழுத்தின் வழியேவும் அறம் பரவட்டும், அதன் வழியே உண்மை அன்பு பெருகட்டும், அதனால் அகிலம் மலர்ந்து சிறக்கட்டும். நல்வாழ்த்துகள். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நெஞ்சார்ந்த வணக்கங்களுடன் கவிஞர் மாலதி ராமலிங்கம், புதுச்சேரி. நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது புத்தக அலமாரி. வழங்கியவர் புதுச்சேரி கவிஞர் மாலதி ராமலிங்கம் அவர்கள். இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு. மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் சந்திப்போம். நன்றி. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல கலக்கலா ஒரு புத்தக அறிமுகம். வாங்க வாங்க, வந்துட்டே இருங்க. என்னென்ன போன் பண்ணா ரிங் போயிட்டே இருக்குது, எடுக்க மாட்டேறீங்க. எடுக்காம என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மனே போன் பண்ணியாக்க பாக்கவே இல்ல சாமி. அது நம்ம கவிஞர் மஞ்சுளா பாரதி கணேசன் அவி எழுதின கவிதை வனப்பூக்கள்ங்கிற 150 ரூபாய்க்கு ஒரு கவிதை புக் வந்திருக்குதுன்னா அதை படிச்சிட்டு இருக்கிறேன். ஓ, கவிதையான பூக்கள்ங்களா? சூப்பருங்கண்ணா. இது எங்க வாங்குறதுங்க? நீயே போய் தேடி புடிச்சு வாங்குறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குட்டு. சரிங்க. அந்த கவிஞர் மஞ்சுளா பாரதி கணேசனோட போன் நம்பர் சொல்ற, குறிச்சுக்கோ. சொல்லுங்க. 96 00 21 54 47 கண்ணோ. இது எப்ப பாரு ஒரே வேகம் தான் உங்களுக்கு. நான் சொல்றேன் பாருங்க. 9600215447. சரிதானுங்க? அதேதான். சரிங்க. அவங்களுக்கு போன் பண்ணி நானும் ஒரு புக்கு கேக்குறேனுங்க. ஓ, கேளுங்கன்னு இங்க பாருங்க. கேக்குறவங்களும் எல்லாரும் போன போட்டு ஒரு புத்தகத்தை வாங்கி போட்டு அவங்கள கூப்பிட்டு மனசார 2 வாரத்தை வாழ்த்தி போடுங்க. அதுதான் ஒரு கவிஞருக்கு நாம செய்யற வேலை. அவ்வளவுதானுங்க. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல கலக்கலா ஒரு புத்தக அறிமுகம். வாங்க வாங்க, வந்துட்டே இருங்க. வேணுங்கண்ணா, இந்த வாரம் என்ன புக் வந்திருக்குங்க? அம்னே, கவிஞர் கோவை ஆனந்தனோட வேர்களின் உயிருங்கிற ஒரு கவிதை புக் வந்திருக்குது. நல்லா இருக்குது. அதைத்தான் புரட்டிட்டு இருக்கிறேன். ஓ, வேர்களின் உயிர் நல்லா இருக்குங்களே. ஆமா கண்ணோ. அப்புறம் இன்னொரு செய்தி சொல்றேன் கேளு. இந்த கவிஞர் கோவை ஆனந்தனுக்கு சிங்கப்பூர்ல இருந்து அழகர்சாமி அறக்கட்டளைன்னு ஒரு அமைப்பு ஒண்ணு சிறந்த இளம் கவிஞருக்கான விருது அறிவிச்சிருக்குது கண்ணோ. அப்படிங்களா? அப்ப ரொம்ப சிறப்பு தான். அப்ப நானே இந்த புத்தகத்தை படிச்சு போடுறேன். அவங்க நம்பர் இருந்தா சொல்லுங்க. சொல்றேன், குறிச்சுக்கோ. சொல்லுங்க. 90 03 67 70 02 அம்னி. நானும் ஒருக்கா சொல்றேன், சரியான்னு பாத்துக்கோங்க. 9003677002. சரிங்களா? சரிதான். ஆமாங்கோ. இதை கேக்குறவங்க நீங்களும் எல்லாரும் ஒரு புத்தகத்தை வாங்கி போட்டு தம்பியை கூப்பிட்டு ஒரு வாழ்த்திருங்க. அவ்வளவுதான். வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல கலக்கலா ஒரு புத்தக அறிமுகம். வாங்க வாங்க, வந்துட்டே இருங்க.